evening, student. Hot, hot. Good evening, student. आवाज देने के Good evening, student. Hello. Good evening, ma'am. நம்ம வந்து இன்னைக்கு டுடே வந்து வில் சி தி என்டையர்லி நியூ சாப்டர். இது இருக்கும் நீங்க வந்து உங்க லோவர் கிளாஸ்ல எல்லாம் படிக்காத புது சாப்டர் இது. இது புது சாப்டரால ரொம்ப ஹார்டா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. வெரி ஈஸி சாப்டர். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாம்மா? ஹலோ ஹலோ, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எஸ் மேம் ஷேர் ஓகே. ஆகுது. இங்க என்ன பார்ப்போம்னா நாமன்கிளேச்சர் அண்ட் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு. நாமன்கிளேச்சர்னாவே மீனிங் என்னன்னா நேமிங் பண்றது. நாமன்கிளேச்சர்னாவே என்னது மீனிங், இதுல மீனிங் என்னன்னா நேமிங் பண்றது. ஏன்னா எதை நேமிங் பண்றது அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள்ல டோட்டல் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? மேம் 118 எலிமெண்ட்ஸ் மேம். 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி கார்பன். கார்பனோட சிம்பிள் என்ன? கார்பனோட சிம்பிள் கார்பன் கார்பன் சி மேம். சி. ஓகே, வெரி குட். சி இல்லையா? இவன் வந்து மற்ற எலிமெண்ட்ஸை விட இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வந்து எலிமெண்ட். ஏன்னா இவனுடைய காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ வந்து இந்த கார்பனே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அதனால தான் வந்து இவனுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கனால இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இவனுக்கு வந்து இந்த காம்பவுண்ட்ஸ்க்கே வந்து ஒரு பிரான்ச்சே ஓப்பன் பண்ணிட்டேன். என்னன்ட்டுனா கார்பன் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒரு பிரான்ச்சே போட்டாங்க. ஏன்னா இவனுடைய காம்பவுண்ட்ஸ் இப்போ கூட வந்து இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புதுசு புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிரான்ச்சே வந்து ஓப்பன் பண்ணதுக்கு வந்து கார்பன் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா என்ன சொல்லணும்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னும். ஸோ ஏன் வந்து ஆர்கானிக் அப்படின்னாவே என்னது நம்ம ஸோ அந்த ஆர்கானிக் அப்படின்ட்டு எதுலேருந்து வந்ததுன்னா ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம். எது லிவிங் ஆர்கானிசம்? விச் ஆர் கால்ட் லிவிங் ஆர்கானிசம்னு எது வரும்? பிளான்ட்ஸ் அண்ட் நம்ம ஆர்கானிசம்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஆர்கானிசம். ஸோ நிறைய நம்மளுடைய பாடியில் பார்த்தோன்னா நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட் பிளான்ட்ஸில் இருக்கட்டும் அனிமல்ஸில் இருக்கட்டும் ஃபுல்லாக வந்து மேடப் ஆஃப் வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால. ஸோ அந்த வேர்ட்லேருந்து ஆர்கானிசம்லேருந்து அந்த ஆர்கானிக் அப்படின்ட்டு அந்த வேர்டை வந்து காயின் பண்ணி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. கார்பன் கெமிஸ்ட்ரிக்கு இன்னொன்று பேர் என்ன? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் முதல்ல இந்த காம்பவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரலாக அக்கர் ஆகிற காம்பவுண்ட்லேருந்து தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அப்போ போக போக இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கூட நம்ம வந்து லேப்லேயும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஹோலர் அப்படின்னு அவர் வந்து யூரியா வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அதை வந்து லேபில் வந்து தயார் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே நிறைய பேர் வந்து இது மாதிரி லேபில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது யூசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸோட யூசஸ்லாம் எங்கே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிற ஃபியூயல்ஸு, ஃபுட்ஸில், பாலிமர்ஸில், பிளாஸ்டிக்ஸில், டெக்ஸ்டைல்ஸில், டைஸு, ட்ரக்ஸு, மெடிசன்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, பெயிண்ட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுடைய எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த வேர்டு வந்து ஆர்கானிக் எதுலேருந்து எடுத்தாங்கன்னா லிவிங் ஆர்கானிசமில் விச் இஸ் வந்து மேடப் ஆஃப் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஃபுல் வந்து மேடப்பாக அந்த காம்பவுண்ட்ஸில் வந்து கம்பல்சரியாக வந்து கார்பன் இருக்கும். ஸோ வந்து அந்த காம்பவுண்டில் வந்து மெயினாக கார்பன் தான் மெயினான ஹீரோ அந்த இதில் காம்பவுண்டில். ஸோ கார்பன் வந்து கம்பல்சரி அந்த காம்பவுண்டில் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கார்பன் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்க்கலான்னா ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டினா கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, டெட்ரா வேலன்சி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்போ ஐசோமெரிசம், அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கீழே வர இதில் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குன்னா கார்பன் சிம்பிள் என்ன சொன்னீங்க? சி மேம்.
சி இல்லையா? கார்பன் கெமிஸ்ட்ரி இல்லையா? இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. வி கால் இட் ஆஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் கெமிஸ்ட்ரியோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு இருக்கு. பெயிண்ட்லேருந்து இருக்கு, ஃபுட்லேருந்து இருக்கு, பிளாஸ்டிக்ஸ்லேருந்து இந்த ஆர்கான் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் கெமிஸ்ட்ரி. இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா, டெட்ரா வேலன்சி. டெட்ரானா என்ன மீனிங்கு? மேம் டெட்ரா 4. 4 இல்லையா? டெட்ரானா 4 இல்லையா? இப்போ கார்பன் அட்டாமிக் நம்பர் என்ன? அட்டாமிக் நம்பர் வந்து 6 12 மேம். 6 6 6 ஆ நைட்ரஜன் தான் 7 6. கார்பன் எப்படி 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2,4 மேம். 2,4. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எத்தனை இருக்கு எலக்ட்ரான்ஸ்? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4. இப்போ ஆக்டேட் அட்டெண்ட் பண்ணோம்னா எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணும்? 4 ஆக்டேட்னா மேம். எத்தனை? ஆக்டேட்னா எத்தனை? 8 electrons 8 இருக்கு. இல்லையா? ஸோ ஆக்டேட்னா 8. இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆக்டேட் ரூல் வந்து இது வந்து இது பண்ணனா இது இந்த ரூல் வந்து இது பண்ணா இதுக்கு வந்து இட் ஹேஸ் டு கெயின் வந்து 4 வந்து எலக்ட்ரான்ஸ். அப்போதான் வந்து இட் வில் பிகம் வந்து ஏன் ஆக்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது ட்ரை பண்ணுது? மேம் ஸ்டேபிளா இருக்கு மேம். வெரி குட். ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரதுக்காக இப்போ வந்து இது ட்ரை பண்ணுதுன்னா 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இட் ஹேஸ் டு கெயின் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணும். இஸ் இட் பாசிபிளா? 4 எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ண முடியுமா? 4 எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நோ மேம். 1 அண்ட் 2 No. வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா இது வேற பார்த்தீங்கன்னா, இது வந்து வெரி நியரர் டு தி நியூக்ளியஸ் இல்லையா? ஸோ நியூக்ளியஸ் வந்து நியரரா இருக்கு. ஓகே. சரி ஆக்டேட் வரலன்னா கூட டப்ளெட் கூட ஆக்கலாம். எப்படி டப்ளெட்டா மாறும் இது? டப்ளெட்னா எத்தினி? மேம் 2 electrons. 2 எலக்ட்ரான்ஸ்ல. இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வரணும்னா அதுக்கு என்ன என்ன வரணும் அது? இது என்னவா இது லாஸ் பண்ணுமா? கெயின் பண்ணுமா? மேம் அட்லீஸ்ட் electrons gain பண்ணணும் மேம். கெயின் பண்ணுமா? லாஸ் லாஸ் பண்ணணும் மேம். தன்னுடைய இருக்க 4 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும்? லாஸ் பண்ணா இது வந்து இட் பிகம் வந்து டப்ளெட். தட் இஸ் வந்து 2 வந்துரலாம் இல்லையா? இப்போ 4 எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்றது ஈஸியா? இது வந்து 2 சான்சஸ் இருக்கு. ஒண்ணு ஆக்டேட் வரதுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும். அது 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 ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சான்ஸ் என்னன்னா, இல்லன்னா 4 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணி டப்ளெட் இது வந்து டப்ளெட் ஆகுது ஆகலாம். ஸோ அது ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இஸ் இட் பாசிபிள் டு ரிமூவ் தி 4 எலக்ட்ரான்ஸ்? நோ டப்ளெட் மேம். வரதுக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது? லூஸ் பண்ணும். லூஸ் பண்ணும். லாஸ் பண்ணும். இப்போ இது 2ம் பாசிபிள் ஆகுமா? 4 எலக்ட்ரான்ஸ் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆட் பண்றதும் டிஃபிகல்ட். அப்புறமா 4 எலக்ட்ரான்ஸ் வந்து அதுலேருந்து ஆட்டம்லேருந்து ரிமூவ் பண்றதும் டிஃபிகல்ட். ஏன் டிஃபிகல்ட்னா, இது வந்து 2வது ஷெல்ல இருக்கு 4 எலக்ட்ரான். அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு 2வது ஷெல்ல? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கு மேம். அதிகமா இருக்கும். அப்போ நம்ம வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா, we have to apply வந்து லாட் ஆஃப் அந்த அயனைசேஷன் எனர்ஜி. வாட் டு யூ மீன் பை அயனைசேஷன் எனர்ஜி? மேம் energy required to remove electron மேம். வெரி குட். ஸோ அப்போ 4 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அதுக்கு வந்து ரொம்ப வந்து எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணும். அதுக்காக வந்து இட் இஸ் நாட் வந்து பாசிபிள். ஸோ 4 எலக்ட்ரான் கெயின் பண்ணுறதும் நாட் பாசிபிள். 4 எலக்ட்ரான். ஸோ இப்போ ஆனால் வந்து அவனுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து வந்து இப்போ கெயின் லாஸ் பண்ணுறது அயானிக் பாண்ட் இல்லையா? ஸோ கெயின் லாஸ் பண்ணுறது வந்து அயானிக் பாண்ட். ஸோ அடுத்தது என்ன? வாட் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் பாண்டு? வாட் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்? Ionic covalent அயானிக் coordinate. கோவலண்ட் வெரி குட். அயானிக் கோவலண்ட் கோஆர்டினேட். இப்போ அயானிக் பாண்ட் வந்து நாட் பாசிபிள். ஸோ இது ரெண்டுமே வந்து அயானிக் பாண்டுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா? கெயின் பண்ணிச்சுன்னா 4 சி மைனஸ் ஆகும். இது லாஸ் பண்ணிச்சுன்னா இது வந்து என்ன ஆகும்னா சி ப்ளஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து நாட் பாசிபிள். அயானிக்கு கோவேலண்ட்டு இந்த கோஆர்டினேட்டு கோவேலண்ட் பாண்ட். ஓகே. இது ரெண்டும் வந்து இது வந்து பாசிபிள் அயானிக் பாண்ட். ஸோ கோவேலண்ட் பாண்ட் என்ன? Ma'am, sharing of electrons. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ வந்து ஒரு அனதர் வே வந்து இட் வில் வந்து ஷேர் தி எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஸோ ஷேரிங். ஸோ எத்தனை வந்து எப்படி இது வந்து ஷேர் பண்ணிக்கும்? இப்போ கார்பன் இருக்கு. ஸோ அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரான் இருக்கு. இன்னொன்று வந்து 4 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? 4 எலக்ட்ரான். இப்போ 4 எலக்ட்ரான் இவன் என்ன பண்ணா எப்படி அவனை வந்து 8ஆ மாற்றலாம்? ஒன் வே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் எப்படி? ஈக்குவல் ஷேர். ஸோ வந்து இட் வில் ஃபார்ம் வந்து கோவேலண்ட் பாண்ட்.
கோலன். இப்போ வந்து ஷேரிங் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் ஃபார்முலா தெரியுமா? மீத்தேன் கேஸ் CH4 ma'am. CH4 வெரி குட் CH4 இல்லையா? இப்போ 4 வந்து ஹைட்ரஜனோட இது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இது மாதிரி பண்ணிக்குது. ஸோ இப்போ இப்போ அவுட்டமோஸ்ட் எத்தனை வந்துருச்சு இப்போ பாருங்க 2 4 8 6 electron. 8 எலக்ட்ரான். ஸோ பை ஷேரிங் வந்து ஈக்குவல் ஷேரிங், ஏன்னா இவன் ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான். ஸோ பை ஈக்குவல் வந்து ஷேரிங் மூலமாக இட் வில் வந்து கெயின் தி 8 எலக்ட்ரான். ஸோ வந்து நான் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, இட் வில் ஃபார்ம் தி கோவலன் பாண்டு தான். ஸோ வந்து இட் வில் ஏபிள் டு ஃபார்ம் வந்து கோவலன் பாண்டு. ஸோ இப்போ சிக்கு பக்கத்தில் வந்து 4 வந்து கோவலன் பாண்டு இருக்கும் இல்லையா? இது மாதிரி தான் நம்ம போடும் கோவலன் பாண்டு. ஓகே, கோவலன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ டெட்ரா வேலன்சி. ஸோ கார்பனுக்கு வந்து எப்போவுமே சுற்றி வந்து 4 பேர் இருப்பாங்க. ஏன்னா கார்பனை வந்து இப்போ ஹைட்ரஜன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஹைட்ரஜனுக்கும் டப்ளெட் வந்துருச்சு, இது வந்து கார்பனுக்கும் அது ஆக்டேட் வந்துருச்சு. ஸோ 2 பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து ஷேரிங் பண்ணுறதுனால ஒரு 2 பேரும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஸோ கார்பனுடைய இது வந்து கோவலன் பாண்ட் வந்து அதான் வி கால் இட் அஸ் டெட்ரா வேலன்சி. டெட்ரா வேலன்சினா வேலன்சின்னு வந்து கம்பைனிங் கெப்பாசிட்டி. கார்பனுக்கு வந்து எத்தனை கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்குது? 4 தான். அதான் வந்து வி கால் இட் அஸ் வந்து வேலன்சின்னு என்னது கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஸோ 4 பேர்கிட்ட தான் வந்து அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, கம்பைனிங் ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி கார்பனுடைய. இதை வந்து ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்து 4 பேர்கிட்ட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி. அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போ வந்து ஏன் நம்ம ஸ்பெஷலாக வந்து கன்சிடர் பண்ணுறோன்னா இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, மற்ற ஆட்டம்க்கு இல்லாத இவனுடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்த்தோன்னா அப்போ வந்து ஆமாம் இவன் வந்து கிரேட்டு தான் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ஒருத்தரை நம்ம சொல்கிறோம் இவர் வந்து ரொம்ப கிரேட்டான ஆள்னா வேறு யார்கிட்ட இல்லாத கேரக்டர்லாம் இவர்கிட்ட இருந்ததுன்னா நம்ம வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா? இப்போ கேட்டினேஷன் அப்படின்னா என்னென்னா செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டி. வந்து செல்ஃப் லிங்கிங்னா என்னது, தானாகவே வந்து தன்னுடைய இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கோங்களேன். ஆக்சிஜன் கேஸோட ஃபார்ம்ல என்னன்னா Ma'am, O2. O2. ஓசோனுடைய ஃபார்ம்ல என்ன? O3 ma'am. O3. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டமோட சேரும், அப்புறமா இல்லைன்னா வந்து 3 ஆட்டமோட சேரும், அவ்வளோதான் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா O4 O8 O10 அது மாதிரி பார்த்துருக்கோமா? இல்லை. ஸோ ஆனால் வந்து இந்த கார்பன் மட்டும் என்னன்னா இது வந்து எக்கச்சக்கமான இப்போ பாருங்க ஆக்சிஜன் வந்து தன்னுடைய ஆக்சிஜன் ஆட்டமோட வந்து சேர்ற கெப்பாசிட்டி. அதே மாதிரி வந்து அஹ், ஏய் ஏய் ஸோ வந்து தன்னுடைய ஆட்டமோட செல்ஃப்னது தன்னுடைய ஆட்டமோட வந்து ஜாயின் பண்ணுற கெப்பாசிட்டி தான் வி கால் இட் அஸ் அண்ட் கேட்டினேஷன். அது வேற ஆட்டமோட சேர்ந்தெல்லாம் நிறைய காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ண அது வேற. தன்னுடைய ஆட்டமோட வந்து சேர்ற கெப்பாசிட்டி தான் வந்து கேட்டினேஷன். ஸோ நம்ம வந்து வேற ஆட்டம்லாம் சொல்ல ஐயோ என்ன மிஸ் கார்பனோட வந்து ஆக்சிஜன் வந்து நிறைய காம்பவுண்ட்லாம் ஃபார்ம் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அப்படிலாம் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் தன்னுடைய ஆட்டமோட வந்து சேர்ற கெப்பாசிட்டி எத்தனை பேரோட சேரும்? இது வந்து ஒரு ஆக்சிஜனோட தான், இவ்வளோ தான் கெப்பாசிட்டி. ஆனால் அதே மாதிரி இதே எடுத்துக்கலாம்ப்பா, சல்ஃபர் பார்த்தீங்கன்னா வந்து 8 சல்ஃபர் ஆட்டமோட வந்து ஜாயின் பண்ணுற கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் இது கார்பன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் ஏபிள் டு ஃபார்ம் வந்து மோர் தேன் வந்து 100. அப்போது 100 மோர் தேன் 100னா அப்போ பாருங்கள் 1000 அது மாதிரி வந்து நிறைய வந்து லிங்கேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி தன்னுடைய கார்பன் ஆட்டமோடவே வந்து எக்கச்சக்கமாக வந்து ஒரு 100 கார்பன் இது மாதிரி வந்து சேர்ற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ 2 கார்பனோட சேர்ந்து ஒரு காம்பவுண்டு, 3 கார்பனோட சேர்ந்து ஒரு காம்பவுண்ட், இது மாதிரி வந்து விதவிதமாக வந்து நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸோட ஜாயின் பண்ணி விதவிதமான வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற கார்பனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி தான் அவனை வந்து இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் கொடுக்கறதுக்கு ஆனால் வந்து வழியே அது. ஸோ வந்து இவ்வளோ பெரிய நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வந்து என்ன இதுனா இதுதான் அதோடைய மெயினான கேரக்டர் என்னன்னா கேட்டினேஷன். அது டெட்ரா வேலன்ஸ் அது ஒன்று இருக்கு. டெட்ரா வேலன்ஸ்ன்னு அது ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்தது வந்து கேட்டினேஷன். ஸோ வந்து கேட்டினேஷன் என்னென்னா செல்ஃப் லிங்கிங் கெப்பாசிட்டி. தன்னுடைய ஆட்டமோடவே வந்து சேர்ற கெப்பாசிட்டி வந்து இதுக்கு வந்து இருக்குது. அதான் செல்ஃப் லிங்கிங் கெப்பாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டினேஷன் அப்படின்ட்டு.
பார்த்தோம் இல்லையா? இப்போ பாஸ்பரஸும் பார்த்தீங்கன்னா வந்து P4 அவ்வளோதான். P3 அவ்வளோதான். இப்படிதான் வந்து இந்த இவ்வளோ இதோட தான் வந்து சேர்ற கெப்பாசிட்டி. ஆனா வந்து கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கார்பன் ஆட்டமோட வந்து சேர்ற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. அதான் செல்ஃப் லிங்கிங் கெப்பாசிட்டி, கேட்டினேஷன் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கு வந்து அலோட்ராபி இருக்கு. அலோட்ராபின்னா என்னன்ற ஒரு ஒரு வாட்டி படிச்சிருக்கோமா? அலோட்ராபி அப்படின்னா என்ன? Ma'am, same படிச்சிருக்கோம். carbon used but different property, ma'am. என்ன டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டி? எதுல டிஃபரெண்ட் In ப்ராப்பர்ட்டி? graphite and diamond, ma'am. வெரி குட். கிராஃபைட் வெரி குட் மாஷால்லா, வெரி குட். கிராஃபைட் அண்ட் டைமண்ட் வந்து இது என்ன பார்த்தீங்க, அலோட்ராபி ஆஃப் கார்பனுடைய அலோட்ராபி என்னன்னா கிராஃபைட்டும் டைமண்ட்டு இல்லையா? ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க கிராஃபைட்க்கும் டைமண்ட்க்கும்? Ma'am, diamond ரொம்ப complex. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? Physical properties, ma'am. வெரி குட்ப்பா. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தா ஃபிசிக்கல்னா என்னது? அவுட்டர் லுக் இல்லையா? அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிராஃபைட் வந்து பிளாக்காக இருக்குது, டைமண்ட் ஒயிட்டாக இருக்குது, கிராஃபைட் வந்து டல் கலராக இருக்குது, ஷைனிங் இல்லாதது. இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளிட்டரிங் கொடுக்குது, ஷைனிங் இருக்குது. ஆனால் வந்து உள்ளே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் தான். ரெண்டுத்துலேயும் வந்து உள்ளே போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் ஆட்டம் தான் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரோட ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே கார்பன் ஆட்டம் தான், கார்பன் ஆட்டம்ல தான் மேட் பண்ணியிருக்கு. ஆனால் இவங்களுடைய அவுட்டர் லுக்கில் பார்த்தீங்கன்னா அதோடைய இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்லும்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்குது வந்து ஆலோட்ராபி. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னால அந்த கார்பன் வந்து நம்ம ஏபிள் டு ஃபார்ம் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் ஐசோனாவே என்னது? சேம் இல்லையா? இப்போ ஒரு ஃபார்ம்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து CO2னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு வந்து ஒன்று பேர் தான் கொடுத்துருக்கேன். நம்ம CO2னா Carbon கார்பன் டை dioxide. ஆக்சைடு, சிஓனா கார்பன் மோனாக்சைடு, அதுக்குன்ட்டு ஒரு பேர் இருக்குல்ல. அது ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C2H6O அப்படின்ட்டு ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. இப்போ இதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு இப்போ கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவோம், இப்போ CO2 சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதும். இது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிடும். ஆனால் இந்த C2H6O வந்து ஒரு ஃபார்முலா தான். ஆனால் இது வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து மாற்றிக்கும். எப்படின்னா எப்படி இருக்குன்னா CH3 அரேஞ்ச்மெண்ட்ல வந்து இப்படி மாற்றிருக்கும். ஒரு ரெண்டுத்துலையும் பாருங்க 2 கார்பன் இருக்கா, 6 ஹைட்ரஜன் இருக்கா, ஒரு ஆக்சிஜன். இதுலயும் பாருங்க 2 கார்பன் இருக்கா, 6 ஹைட்ரஜன் இருக்கா, அடுத்து ஒரு ஆக்சிஜன். ஸோ ரெண்டுத்துடைய ஃபார்முலா வந்து சேமா இருக்கு. ஆனால் ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து ஃபார்முலா சேமா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ல வந்து வித்தை காமிக்கிறதுனால இதனால வந்து இட் இஸ் ஏபிள் டு ஃபார்ம் வந்து லார்ஜ் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ வந்து இது மாதிரி வந்து மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா வந்து இது வந்து என்னது? டிஃப்ரெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதான் வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதான் வந்து ஐசோமெர். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஐசோமெரிசம், அலோட்ராபி. இதுதான் வந்து மெயினான 4 வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்னப்பா சொன்னோம் பாருங்க. சொல்லுங்க என்னென்ன மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னோம்? Tetravalency, வெரி குட். டெட்ரா வேலன்சி, catenation, கேட்டினேஷன், allotropy, அலோட்ராபி. isomerism. வெரி குட். அலோட்ராபி, ஐசோமெரிசம். இது உங்களுக்கு வந்து இது வரைக்கும் படிச்சதே இல்லை இல்லையா? நீங்கள் இந்த இது ஹெட்டிங்கு இது. ஆனால் இதில் தான் வந்து உங்களுக்கு நிறைய ஹோல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸ் போனால் கூட இந்த காம்பவுண்ட்ஸ் தான் வந்து இதோட காம்பவுண்ட்ஸோட கண்டினியூஷன் நீங்கள் வந்து நிறைய படிப்பீங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம லோவர் கிளாஸ்லலாம் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் படிச்சிருப்போம் இல்லையா? சோடியம் குளோரைடு அது எப்படி ரியாக்ட், எப்படி வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது மாதிரி தான் இன்ஆர்கானிக் காம்பவுண்டு தான் படிச்சிருப்போம். கால்சியம் கார்பன் என்ன யூஸு, சோடியம் கார்பன் என்ன யூஸு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்படி தான் நம்ம வந்து இன்ஆர்கானிக்
காம்பவுண்ட்ஸே தான் படிச்சுன்னே இருப்போம். இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து வந்து கார்பனால மேக் பண்ண நெறைய காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கனால, அத வந்து நம்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லன்னா கார்பன் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு தனியா ஒதுக்கி டெட்ரா வேலன்சின்னா என்ன சொன்னோம் நம்ப? கார்பன கார்பன சுத்தி எத்தினி பேர் இருப்பாங்க? எத்தினி பாண்ட் Four, இருக்கும்? ma'am. 4 Four பாண்ட் bond. இருக்கும். கேட்டினேஷன் என்னது? Ma'am, self-linked capacity. செல்ஃப் லிங்கிங். ஸோ தன்னுடைய ஆட்டமோடவே வந்து சேர்ற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. எத்தினி ஆட்டமோட கூட வந்து சேர்ற கெப்பாசிட்டி. அலோட்ரோபின்னா என்ன? Ma'am, same chemical properties, different chemical properties. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த டைமண்ட் கிராஃபைட் கொண்டு வரும்போது கண்ணுக்கு கொண்டு வந்துடணும். இவங்களோட பார்த்தீங்கன்னா அவுட்டர் லுக் வந்து டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட் சேம். ஸோ டைமண்ட், கிராஃபைட். அடுத்து ஐசோமெரிசம்னா? Same molecular formula, but different structure. சேம் வந்து மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கான காரணம் நம்ம பார்த்துருவோம். இவ்ளோ இது மாரியான அ எந்த ஆட்டம்க்கும் இல்லாத ப்ராப்பர்ட்டீஸ் இவனுடைய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இருக்கனால தான் வந்து இவன ஸ்பெஷலா நம்ம கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ட்டேன் உங்களுக்கு நெறைய மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்னா, அந்த காம்பவுண்டுடைய உங்களுக்கு அ அந்த காம்பவுண்டுடைய பேர் தெரியணும். இல்லையா? ஒரு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா ஒரு இது இருக்கிற மாலிகுலர் இருக்குன்னா, அதோட பேர் தெரிஞ்சா தானே இப்ப நான் சொல்ற கார்பன் டை ஆக்சைடுன்னா நீங்க என்ன பண்றீங்க? உடனே CO2. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. வாட்டர் அப்படின்னு சொல்லி H2O. அப்போ நம்ம வந்து அந்த பேர் சொன்ன உடனே அதுக்கான ஃபார்முலா வந்து நீங்க கொண்டு வந்துறீங்க. அதே மாரி பார்த்தா நான் இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இதனால நம்ம வந்து ஒண்ணும் எக்கச்சக்கமா இருக்கு. இது வந்து நம்ப ஒ ஒண்ணுமே இது பண்ண முடியாது. எக்கச்சக்கமா இருக்குன்னா, எப்படி நம்ம வந்து பேர் வச்சா தானே பேர் வச்சா தானே நம்ம வந்து அந்த காம்பவுண்டா அப்படின்ட்டு நம்ம உடனே வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆமா அது வந்து கேஸ் அது. அதுல வந்து கார்பன், ஆக்ஸிஜன் இருக்கு. ஸோ அத பத்தியெல்லாம் நம்ம வந்து பேசுவோம் செய்வோம். அப்போ அந்த நிலைமையில இருக்கும்போது, இப்போ இவ்ளோ காம்பவுண்ட்ஸ் இருக்கு. கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் இவ்ளோ இருக்கு. ஸோ இதோடைய எப்படி வந்து பேர் வைக்கணும்? அந்த அந்த பேரெல்லாம் எப்படி வைக்கணும்? எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணணும்? இப்போ நம்ம இது கூட பார்த்தோம்ல ஒரு கிளாசிஃபிகேஷன். என்ன கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்? ஸோ கிளாஸிஃபை பண்ணா தான் நம்மளுக்கு வந்து படிக்கிறது. இப்ப நீங்க லைப்ரரிக்கு போறீங்க, எல்லா புக்ஸும் மொத்தமா இருந்ததுன்னா, உங்களுக்கு என்ன ஆகுது? டைம் வேஸ்ட் ஆகுது. இப்ப நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன எஸ் பிளாக், பி பிளாக் அப்படின்ட்டு தனித்தனியா பிரிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? அதே மாரி இங்கேயும் என்ன பண்றாங்கன்னா, இந்த கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கனால, எப்படியெல்லாம் வந்து அதோடைய எப்படியெல்லாம் வந்து டிவிஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி எந்த மெத்தட்லலாம் வந்து டிவிஷன் பண்ணியிருக்காங்க. யார் வந்து அந்த பேர வந்து வைக்கத்துக்கு பண்ணாங்க அப்படின்ட்டு, அதான் வந்து என்னென்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க இப்ப நாமளே ஒரு லைப்ரரி போனீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே புக்ஸ் ஒரே ரேக்ல வச்சிருந்தாங்கன்னு எல்லாம் கலப்படமா சேர்ந்து. யூ வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட் இல்லையா டு செலக்ட். அப்ப அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ரேக்லயும் என்ன பண்ணேன் சயின்ஸ் புக்ஸு, சோஷியல் சோஷியல் புக்ஸு, நியூஸ் பேப்பர் தனியா, ஸ்டோரி புக்ஸ், தமிழ் ஸ்டோரி புக்ஸ், இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸு, அது மாரி தனித்தனியா ரேக்ல வைக்கும்போது, நம்மளுக்கு வந்து என்ன செலக்டடா எடுத்துப்போம் இல்லையா? நம்ம டைம் சேவிங் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், அதே கான்செப்ட் வச்சு தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ மக்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுனா, அவங்களுக்கு வந்து ஈஸியா படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வந்து சொல்லத்துக்கும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி வந்து இத வந்து கிளாசிஃபிகேஷன். எப்படியெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த வேர்ட்ல தெரியுது பாருங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்டின்னா என்னென்ன எலிமெண்ட் இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு தோணுது? Hydrogen and carbon, ma'am. வெரி குட். ஸோ வந்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, ஹைட்ரஜனும், கார்பன் இருக்க காம்பவுண்ட்ஸும் முதல்ல எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு என்ன வச்சுட்டாங்க அதுக்கு பேரு? ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ அந்த முதல்ல என்ன பண்ணாங்க, எந்த காம்பவுண்ட்ல வந்து வெறும் ஹைட்ரஜனும், கார்பன் இருக்கிறது மட்டும் வந்து இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்ப நான் அதான் சொன்னேன்ல லைப்ரரில என்ன எப்படி பிரிப்பாங்க? ஸ்டோரி புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ க இது காமிக்ஸ் இருக்கு. அப்புறமா வந்து ஸ்மால் ஸ்டோரீஸ் இருக்கு. ஸோ அது மாரி வந்து இது அம் ஆலிவருடைய புக்ஸ் இருக்கு. ஸோ அது மாரி தனித்தனியா இருக்கு இல்லையா? அ அப்புறம் யாரு?
ஸோ ஒருத்தருடைய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து தனித்தனியா வச்சுடுறாங்க இல்லையா? அது மாரி வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ட்டு முதல்ல பிரிச்சுட்டாங்க. இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதில என்ன மெயினான எலிமெண்ட் இருக்கோ, கார்பன் வந்து ஹைட்ரஜன். சரி, ஓகே, பிரிச்சுட்டாங்க. இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் பிரிச்சுட்ட பிறகு அதிலேயே பார்த்தோன்னா வந்து அதிலேயே 3 டைப்ஸ் இருக்கு. எப்படி என்னென்ன 3 டைப்ஸ்னா, அ சிங்கிள் பாண்டு அந்த கார்பன் நடுவுல கார்பன் கார்பன் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பாண்டா இருக்கிற காம்பவுண்ட். இதுலயும் வந்து நெறைய டிவிஷன் இருக்கு. அப்புறம் பார்த்தா இதுலயே வந்து டிவிஷன் பண்ணாங்க. சிங்கிள் பாண்டா இருக்க கார்பன் வந்து தனித்தனியா பிரிச்சாங்க. அடுத்து வந்து டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து தனித்தனியா பிரிச்சாங்க. அந்த காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருந்தா, டபுள் பாண்ட் தனியா எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் வந்து தனித்தனியா பிரிச்சு. ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய அ இதில வந்து டிவிஷன் பண்ணிட்ட பிறகு, அதிலேயே வந்து சப்டிவிஷன் பண்ணாங்க. எப்படி சப்டிவிஷன் பண்ணாங்கன்னா, சிங்கிள் பாண்டா இருக்கிற அந்த கார்பன் நடுவுல இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா? அதில இருக்க எல்லா கார்பனுக்கும் வந்து சிங்கிள் பாண்டாவே இருந்ததுன்னா, அந்த காம்பவுண்ட் ஒரு பக்கமும், அதே ஒரு காம்பவுண்ட்ல கார்பனுக்கு நடுவுல வந்து டபுள் பாண்ட் இருந்ததுன்னா, டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தனியாவும், அந்த கார்பன் நடுவுல இருக்க ட்ரிபிள் பாண்டா இருந்ததுன்னா, அது வந்து ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன குடுத்தாங்கன்னா, இதுக்கு வந்து சிங்கிள் பாண்ட் இருக்க காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆல்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டபுள் பாண்டா இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ஆல்கீன். அடுத்தது வந்து ட்ரிபிள் பாண்டா இருக்க காம்பவுண்ட்க்கு ஆல்கைன் அப்படின்ட்டு. ஸோ இத என்ன குரூப் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாரி வந்து இப்ப நான் ஒண்ணா இருக்கும், இருக்காது. நானே சொன்னேன் மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கும்போது. அப்போ ஆல்கேன் வந்து அதிலேயே எக்கச்சக்கமா இருந்தது. ஒரு வந்து 100, 150 இருக்கு. அடுத்தது அல்கீன் எதுவும் டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்ட்ஸ் அதுவும் வந்து எக்கச்சக்கமா போகுது. ஆல்கீன் அப்படின்ட்டு பிரிச்சுட்டாங்க. டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த வேல பிரிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்கேன் முதல்ல பார்க்கலாம். புரிஞ்சுதாம்மா இது? Yes, ma'am. புரிஞ்சதா பாருங்க. கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். அ ஏன்னா இதில வந்து என்ன மெயினுன்னா, நேமிங் பண்ணணும். நேமிங் வந்து எப்படி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து அவங்கவங்க வந்து அதோடைய சோர்ஸ வச்சு நேம் பண்ணாங்க. எப்படி சோர்ஸ் வச்சு நேம் குடுத்தாங்கன்னா, அம் இப்ப வந்து ஃபார்மிக் இது இருக்கு இல்லையா? அ என்ன சொல்லுவாங்க? மீத்தேன் இருக்கு. மீத்தேனுக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, மார்ஷ் அம்மாடி! அல்லாடி! மார்ஷி கேஸ் அப்படின்னுவாங்க. அதுலேருந்து வந்து அந்த பேர் வந்ததுனால, அதுக்கு வந்து மீத்தேன் அப்படின்னு. தேங்க் யூ. سامعك في دماغك الضلمة اللي مش هتحط. ஆல்கேன். இதுல ஃபுல்லாவே வந்து கார்பன் நடுவுல சிங்கிள் பாண்டா தான் இருக்கு. ஆல்கேன் அப்படின்ட்டு எடுத்துட்டாங்க. ஆல்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது வந்து ஒரு சீரிஸா மாத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஹோமோலாகஸ் சீரிஸ்னாவே எத்தன இருக்கும்? சிங்கிள் காம்பவுண்ட் இருக்குமா? நெறைய காம்பவுண்ட் இருக்குமா? நிறைய இருக்குங்க. நெறைய இருக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆல்கேன் சிங்கிள் பாண்டா இருக்க காம்பவுண்ட் வந்து எக்கச்சக்கமா 100ஆ போகுது. அதனால வந்து அது ஹோமோலாகஸ் சீரிஸ். இது மாரி இப்ப ஹோமோலாகஸ் சீரிஸ். ஃபர்ஸ்ட்டெல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா அப்ப ஸ்டார்ட்டிங்லலாம் கொஞ்சம் தான் இருந்தது ஆர்கானிக் காம்பவுண்ட். யாருக்குமே வந்து தெரியாது. ஆர்கானிக் காம்பவுண்ட் இயற்கையா தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படி தான் நெனச்சிருந்தாங்க. அந்த இது ஃப்ரூட்ஸ்லேருந்து அப்புறமா வந்து அந்த போன் ஆஷ்லேருந்து அது மாரி தான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இயற்கையா பொருள்லேருந்து தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த ஆர்கானிக் அப்டின்னா இயற்கை நேச்சர் சொல்றோம் இல்ல நேச்சர்லேருந்து தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் தான் வந்து ஹோலர் அப்டின்ட்டு அந்த சயின்டிஸ்ட் யார் பேரு? அவர் பேரு ஹோலர். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட லேப்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணாரு. என்ன காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணார்னா, யூரியா அப்டின்ற அந்த காம்பவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோனே, அப்புறம் நெறைய பேர் வந்து என்ன பண்ட்டாங்க, லேப்ல கூட நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்டின்ட்டு நெறைய பேர் கண்டுபிடிக்க தான் வந்து இதோடைய காம்பவுண்டுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கேன்ல வந்து பார்த்தோன்னா, கார்பனுக்கு நடுவுல இருக்க பாண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட். இது எப்படி வந்து இது பண்றாங்க? எப்படி இந்த இத வந்து இந்த ஃபுல்லாவே இது வந்து என்ன சொல்றோம், நம்ம ஹோமோலாகஸ் சீரிஸ். இதுக்கு ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்றோம்னா, ஏன்னா ஒவ்வொன்னும் வந்து ஒரு ஒரு ஹோமோலாகஸ் சீரிஸ் வந்து காமிக்குது.
ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பண்ணு. ஏன் அந்த ஹோமோலாகஸ் சீரீஸ்னா ஒரு காம்பவுண்டுக்கும் இன்னொன்று காம்பவுண்டுக்கும் வெறும் வித்தியாசம் என்னன்னா CH2 தான். வித்தியாசம் என்ன இருக்குன்னா ஒரு காம்பவுண்டுக்கும் இன்னொன்று காம்பவுண்டுக்கும் வித்தியாசம் வந்து CH2 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இந்த ஆல்கேனுடைய ஃபஸ்ட்டு மெம்பர் எழுதுறேன். அடுத்த மெம்பர் நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க. இதுக்கு என்ன அடுத்த வித்தியாசம் என்னது C2H6. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன பாருங்க, CH2 தான். அடுத்த சொல்லுங்க பார்ப்போம், C3 H8, ma'am. H8. அடுத்தது C4, H10, C5, C5 H12, C6 H14, H. இது மாதிரி. ஸோ போயிட்டே இருக்கும். இது ஒரு ஆல்கேன் சீரிஸ். இது மாதிரி வந்து இது எல்லாமே பாருங்க டிஃப்ரென்ஸ் எதில் வருது பாருங்க, CH2 தான் டிஃப்ரென்ஸ். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா CH2 டிஃப்ரென்ஸ் தான். அடுத்தது அதே நெக்ஸ்ட் வந்து இது ஸ்ட்ரக்சர் உள்ள அப்புறமா போகலாம். நம்ம முதல்ல வந்து ஆல்கேன்னா என்னன்னா அந்த நடுவில் வந்து கார்பனுக்கு நடுவில் இருக்க பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக இருக்கும். அடுத்து வந்து ஆல்கீன். ஆல்கின் என்னன்னா டபுள் நடுவில் இருக்க கார்பனுக்கு நடுவில் இருக்க பாண்ட் வந்து என்னவா இருக்கும்னா டபுள் பாண்டாக இருக்கும். ஸோ எல்லாம் ஃபுல்லாகவே டபுள் பாண்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அது. இப்போ அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது C2 ஆல்கின் பார்த்தீங்கன்னா ஆல்கின்ல வந்து C2 ஸ்டார்டிங் CnH2n மைனஸ். C2H2 இருக்கும். C2H4 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கொடுத்துட்டேன். அடுத்த செகண்ட் எலிமெண்ட் சொல்லுங்க. டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஒன்று கார்பன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 2 ஹைட்ரஜன். C4, C3 C3, H6, அடுத்தது C4, H8, அடுத்தது C5, H10, C6, H12. ஸோ நீங்கள் வந்து ஆல்கின் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட்டு அதோடைய பேசிக் சொல்லிட்டாங்கன்னா அடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எழுதலாம். C2H4 அது மாதிரி. இப்போ வந்து ஆல்கைன் வந்து ட்ரிபிள் பாண்ட். இதில் வந்து என்ன இருக்கும், இதில் வந்து டபுள் பாண்ட் இருக்கும், இதில் என்ன இருக்குன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்னன்னா C2H2. அடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். C3H4, வெரி குட். அடுத்தது C4H6, வெரி குட், C5H8, வெரி குட். அடுத்தது C6H10. ஸோ இது வந்து என்னது ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸாக காமிக்குது இல்லையா? அதனால தான் இது வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம இது ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்போ இப்போ பார்த்தாலே வெறும் ஹைட்ரோ கார்பன் பிரித்து இதிலே வந்து ஒரு எக்கச்சக்கமான ஒரு 100க்கு மேலே காம்பவுண்ட்ஸ் போகுது. அப்போ அவங்க எப்படியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க நேமிங் கொடுக்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நேமிங் என்ன பண்ணாங்கன்னா சோர்ஸை வச்சு கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன், இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு மீத்தேன் இருக்கு இல்லையா? மீத்தேனுடைய பேர் முதல்ல என்ன இருந்ததுன்னா மார்ஷி கேஸ் அப்படின்னு தான் பேர் இருந்தது. ஏன் மார்ஷி கேஸ் அப்படின்னா இது மார்ஷி பிளேஸ் இருக்கு. மார்ஷி பிளேஸ்னா அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை மாதிரி இருக்கும், அதில் நிறைய லீவ்ஸ் எல்லாம் விழுந்திருக்கும். லீவ்ஸ் எல்லாம் அந்த சின்ன குட்டையிலேருந்து அதுலேருந்து கேஸ் வருது, அது வந்து மார்ஷி கேஸு. ஸோ அது மாதிரி மார்ஷி கேஸ்லேருந்து வர்றதுனால இதுக்கு வந்து அந்த இதுலேருந்து வர்றதுனால இந்த மீத்தேன் கேஸ் வந்து மார்ஷி கேஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிகா அப்படின்ட்டு ஃபார்மிக் ஆசிட் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. அது எதுலேருந்து வந்து அது அதுக்கு எதுக்கு அப்படி ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு பேர் எதுக்கு வந்ததுன்னா அது ஆண்ட்லேருந்து இந்த ஆசிட் வந்து ரெடி பண்ணனால ஃபார்மிகா. கிரீக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்ட்டுக்கு வந்து பேர் வந்து ஃபார்மிகா அது பேர். ஸோ அந்த ஆண்ட்டுடைய பேர்லேருந்து அந்த பேர் எடுத்தாங்க, ஃபார்மிக் ஆசிட் அப்படின்ட்டு அது பேர் எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து வினிகர் இருக்கு இல்லையா? வினிகரும் வந்து அதே மாதிரி வந்து பட்டர் அசிட்டிக் ஆசிட் இருக்குல்லையா? அசிட்டம் அந்த இதுலேருந்து எடுத்தது. இப்போ வந்து பியூட்டரிக் ஆசிட் வந்து பட்டர்லேருந்து எடுத்தது வந்து பியூட்டரிக் ஆசிட். ஸோ அது மாதிரி முன்னாடிலாம் வந்து அந்த சோர்ஸை வச்சு வந்து பேர் கொடுத்தாங்க. அப்போது ஓரளவு வந்து அப்போ லேப்லலாம் தயாரித்து அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான காம்பவுண்ட்ஸில் ஸோ கொஞ்சமாக இருக்கனால அந்த சோர்ஸை வச்சு அவங்க வந்து பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ வர வர வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணுற ஆக 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 காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும்போது அதை வந்து யார்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா ஐயூபிஎஸ்சி. எங்கேயோ கேள்விப்பட்டோமே ஐயூபிஎஸ்சி, ஐயூபேக். என்னது எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். International Union for Pure and Applied Chemistry. வெரி குட். இன்டர்நேஷ்னல் யூனியன்
பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்போ நம்ம ஆல்ரெடி இதை எங்கேயோ யூஸ் பண்ணோமே. Coordination. வெரி குட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இல்லை அதே மாதிரி வந்து எலிமெண்ட்ஸ் நேமிங் பண்ணதுக்கு கூட நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாம் 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்மளும் அதை நேமிங் பண்ணோம் இல்லையா. இது அந்த இது அதே மாதிரி நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், ஏன்னா இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஒரு எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் வந்து சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து பேஸ் பண்ணி ஈஸியாக நம்மளுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இவங்க தான் வந்து எப்படி வந்து பேர் வச்சாங்கன்னு பார்த்தா, இவங்க ஒரு ஒரு ரூல்ஸ் சொன்னாங்க. எப்படியெல்லாம் வந்து ரூல்ஸ் பாருங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து நேமிங் பண்ண நம்ம அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ரூல்ஸ் சொன்னாங்க இல்லையா. எப்படி கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் முதல் லிகாண்ட் பேர் வைக்கணும், அப்புறமா முதல்ல வந்து காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் வச்சுக்கணும், அப்புறமா அந்த இது பா முதல்ல வந்து ப்ளஸ்க்கு வைக்கணும் பேர். ஸோ அவங்க ரூல்ஸ் பண்ண மாதிரி உள்ள காம்ப்ளெக்ஸ் போகும்போது ஒரு முதல்ல லிகாண்டுக்கு பேர் வச்சுட்டு அப்புறமா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பேர் வைக்கணும். ஸோ அவங்க ரூல்ஸ் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பேர் வைக்கிறோம் இல்லை. இப்போ கூட அது இருக்குது, அதை அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணு. ஸோ என்ன ரூல் வந்து ஒரு ரூல் வந்து சொல்கிறது என்னென்னா, அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி நேம் பண்ணணும்னா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா ரூட் வேர்டு அட் பேர்டு ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நாமன் கிளேச்சர்னு என்னது, நேமிங் பண்ணுறது. ஸோ அவங்க ரூல்ஸ் எப்படியெல்லாம் கொடுத்தாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, நாமன் கிளேச்சர் ஃபர்ஸ்ட் வந்து நேமிங் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணுன்னா ரூட் வேர்டு எடுத்துக்கணும். அடுத்தது ரூட் வேர்டு ப்ளஸ் வந்து சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்ன, ப்ரிஃபிக்ஸ்னா என்னம்மா, ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி போடுறது, சஃபிக்ஸ்னா என்னது, பின்னாடி போடுறது. ஸோ இப்போ முதல்ல நம்ம எடுத்தது ஹைட்ரோ கார்பனுக்கு எப்படி நேம் வைக்கணும்ன்ட்டு ரூட் வேர்டு இல்லைன்னா உங்கள் புக்கில் வந்து நான் எங்கள் புக்லலாம் ஸ்கூல் புக்ஸ்லலாம் வந்து வேர்டு ரூட் வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் இதில் வந்து வேர்ட் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்கண்ணா, புரியுதுங்களா. இப்போ இந்த ரூட் வேர்டு எப்படி வச்சுக்கணும்னா, எதை எதை கன்சிடர் பண்ண ரூட் வேர்டு எதை எடுத்துக்கணும், நம்பர் ஆஃப் வந்து கார்பன் ஆட்டம்ஸ் எதை யூஸ் பண்ணிக்கணும், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வச்சு கவுண்டிங் வச்சு. இப்போது அந்த காம்பவுண்டில் கார்பன் ஒரே ஒரு கார்பன் இருந்ததுன்னா மீத், 2 கார்பன் இருந்ததுன்னா ஈத், இதுதான் ரூட் வேர்டு. 3 கார்பன் இருந்ததுன்னா ப்ரோப், 4 இருந்ததுன்னா பியூட், 5 இருந்ததுன்னா பென்ட். மீதி எல்லாம் வந்து ஹெக்ஸு ஹெப்டு அது மாதிரி தான், அவ்வளோதான். ஹெக்ஸு ஹெப்டு 6 கார்பன் இருந்ததுன்னா அது வந்து 6 கார்பன் இருந்ததுன்னா 7 இருந்தால் ஹெக்டு. இது நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, ரோமன் இதில் மெத்தட்லேயே பண்ணி ஹெப்டு எக்டு அது அவ்வளோவா உங்களுக்கு வராது. ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 இருந்தாவே நான் வச்சா போதும். இதான் வந்து ரூட் வேர்டு வந்து ஒரு கார்பன் இருந்ததுன்னா ரூட் வேர்டு என்ன யூஸ் பண்ண, மீத்து. 2 வேர்டு இருந்ததுன்னா ஈத்து. 3 வேர்டு இருந்த 3 கார்பன் தான் ப்ரோப். 4 கார்பன் பியூட்டி. இந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீத்து என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ரூட் வேர்டு அப்படின்ட்டு எழுதிட்டு மீத், மீத்தேன் அப்படி சொல்ற, மீத்து, ஈத், ஈத்தேன், ப்ரோப், பியூட், பட்டு சொல்லக்கூடாது, பியூட், பென்ட். இது 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ ரூட் வேர்டு வந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம், மீத்து, ஈத்து, ப்ரோப்பு, பியூட்டு, பென்ட். இதுதான் MEBPBUT. இது ஞாபகம் இருக்காம ரூட் வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நடுவில் கார்பனில் இருக்கிற வந்து பாண்டு சிங்கிள் பாண்டாக இருந்தது தான் எல்லாமே ஃபுல்லாக வந்து அந்த காம்பவுண்டில் வந்து கார்பன் நடுவில் இருக்க பாண்டு தான் நம்ம பார்க்கணும். அந்த பாண்ட் இப்போ அடுத்தது வந்து பாண்டு அந்த கார்பனுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் போட்டுக்கிறீங்க. அப்போ வந்து அந்த காம்பவுண்டில் கார்பனுக்கு நடுவில் வந்து டபுள் பாண்டாக இருந்ததுன்னா ஈன் அப்படின்னு இந்த ரூட் வேர்டோட இந்த ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ட்ரிபிள் பாண்டாக இருந்ததுன்னா ஒய்என்இ. ஸோ அந்த பாண்டு வச்சுக்கிட்டு அடுத்தது இந்த ஸ்டெப் இதான் வந்து இது ரூட் பாண்ட் தான் வந்து சஃபிக்ஸ். இது பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா. இது உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லினேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கார்பன் ஆட்டம் கவுண்ட் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த ரூட் வேர்டு வந்து என்னன்ட்டு பார்க்கணும். ரூட் வேர்டு எது ரூட் வேர்டு வச்சுக்கிட்டு பாரு. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா. Yes, ma'am.
இங்க பாருங்க. இப்போ நான் இப்போ இங்க சைடுல கார்பனுக்கு வந்து 4 பாண்ட் சொன்னோம் இல்லையா? இப்போ ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு. இந்த பக்கம் பாண்ட் போட்டுக்கோங்க. இங்க இந்த இடத்துலலாம் என்ன இருக்கு? ஹைட்ரோ கார்பன் சொன்னோம் இல்லையா? மத்ததெல்லாம் வந்து ஹைட்ரஜனால இது பண்ணிக்க ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்க. போட்டு. முதல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பார்க்கணும்? கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன் எத்தனை 1, 2, 3 எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு? 3. 3. அப்போ 3க்கு என்ன ரூட் வேர்ட் குடுத்துருக்கோம் நம்ப? ரூட் Pro. வேர்ட் பாருங்க ப்ரோ. இல்லையா? அத எழுதிக்கிறீங்க. ஸோ வந்து முதல்ல என்ன பண்றீங்க? முதல்ல கார்பன் ஆட்டம் முதல் வேலையே என்னது? ஏன்னா கார்பன் தான் மெயின் ஹீரோ இல்லையா? அதனால நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து பார்த்துக்கிறீங்க. ப்ரோப். அடுத்தது கார்பன் நடுவுல இருக்க பாண்ட் பாருங்க. கார்பன் ஹைட்ரஜன் பார்க்கக்கூடாது. கார்பனுக்கு இதுதான் கார்பனுக்கு இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாண்ட் தான் பார்க்கணும். என்ன பாண்டா இருக்கு? சிங்கிள் பாண்டா இருக்கா? டபுள் பாண்டா இருக்கா? ட்ரிபிள் பாண்டா இருக்கா? கார்பன் Single. சிங்கிள் பாண்ட். இப்போ சிங்கிள் பாண்டா இருந்தா என்ன எழுதணும்? ஏன் ஏஎன்இ ஏன் அப்படி எழுதணும். ஸோ வந்து எப்படி எழுதணும்? ஏஎன்இ ஏன். அவ்வளோதான் ப்ரோபேன். முடிஞ்சுதா? புரியுதாம்மா இது? Yes, முதல்ல என்ன ma'am. பண்ணோம்? கார்பன் ஏன்னா கார்பன் கெமிஸ்ட்ரி அதனால கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை வச்சுக்கிட்டு அந்த ரூட் வேர்டு எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த கார்பனுக்கு நடுவில் இருக்க பாண்டை செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா கவுண்ட்டு நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணும்? சி தி பாண்ட். அவ்வளோதான். எழுதலாமா? அடுத்த ஸ்ட்ரக்சர் எழுதலாமா? Yes, ma'am. அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் அடுத்தது. இப்போ பேலன்ஸ் எப்படி பண்ணும்? கார்பனை சுற்றி 4 பாண்ட் இல்லையா? இப்போ ஆல்ரெடி இந்த கார்பன் எடுத்து ஆல்ரெடி 2 பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இன்னும் எத்தனை வரணும் அவனுக்கு? இன்னும் 2 பாண்ட் தான் வரணும். இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்கு, இந்த பக்கம் 2 பாண்ட் இருக்கு. இப்போ இங்க என்ன வரணும்? ஒரே ஒரு பாண்ட் தான் வரணும். இப்போ இந்த கார்பன் தேர்ட் கார்பன் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பாண்ட் இருக்கு. அப்போ இன்னும் வந்து 3 பாண்ட் வரும். இது மாதிரி தான் வந்து பேலன்ஸ் பண்ணி ஹைட்ரஜன் போடணும். இஷ்டத்துக்கு நீங்க வந்து எல்லாத்துக்கும் ரவுண்டு சுத்தி சுத்தி போடக்கூடாது. இப்போ பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் நானு? Count carbon. ஆ Number of carbon count பண்ணலாம். எத்தனை இருக்கு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ்? 3. 3. அப்போ 3க்கு ரூட் வேர்டு என்ன? Pro. ப்ரோ. ஸோ வந்து ரூட் வேர்டு வந்து ப்ரோ போட்டிங்க. அடுத்தது அந்த காம்பவுண்ட்ல என்ன பார்த்துருக்கீங்க? ஒரு டபுள் பாண்ட் பார்த்துருக்கீங்க. அங்கே வந்து சிங்கிள் பாண்டா இருக்கா? இல்லை. சிங்கிள் பாண்டா இருக்கு. ஆனால் கூட நம்ம முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இது டபுள் பாண்டு தான். ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ டபுள் பாண்ட் இருக்குன்னா என்ன பண்ணணும் நம்ம? டபுள் பாண்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? Ene, ma'am. வெரி குட். ஈன். அந்த ப்ரோபீன். அவ்வளோதான். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதுன்னு தெரியுதா? 2 ஸ்டெப். இன்னும் நிறைய இருக்குது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. நம்ம மொல்லமாக போகலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். அடுத்து வந்து இப்போ 7, 8 ரூல்ஸ் இருக்குது. அது வேற இது இருக்குது. ஒரு ரூலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது புரிஞ்சுதா அது? ஸோ என்ன சொல்லுங்கள்? 5 ரூட் வேர்டு எது சொன்னேன் நான்? Number ஒரு of கார்பன் carbon. இருந்ததுன்னா மீத். ஒரு ஒரு கார்பன் தான் என்னது? Meet. மீத்து. அடுத்த 2 கார்பன் தான் Eat. ஈத்து. தேர்டு Crop. ப்ரோப். Butte. பியூட். பென்ட். Pent. 5 நம்ம யூஸ்வலாக வந்து அந்த இதில் ரோமனில் சொன்ன மாதிரி ஹெக்ஸா ஹெப்டா அதெல்லாம் வந்து வேறு மாதிரி. இந்த 4 மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட்டு அப்படி. மீத்து கூட ஞாபகம் வந்துடும். மீத்தேன் கேஸ் இருக்குல்ல அதனால மீத்து ஞாபகம் வந்துடும். ப்ரோப்பு வந்து மீத்து ஈடிஹெச் ஈத்து. ப்ரோப்பு பியூட் இந்த 4 வேர்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இது புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கள். இப்போ இது மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தோடனே இப்போ பேலன்ஸ் எப்படி பண்ண? இந்த கார்பனுக்கு எத்தனை போடணும் பாண்டு? இந்த கார்பனுக்கு ஆல்ரெடி 3 பாண்டு இருக்குன்னா ஒரே ஒரு பாண்ட் தான் போடணும் ஹெச். இவனுக்கு பாரு சுற்றி 4 பாண்டு வந்துடுச்சு. இது ஒரு 3 இது ஒன்று கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இவனுக்கு வந்து பாண்டு போட தேவையில்லை. இப்போ இந்த கார்பனுக்கு வாங்க. இது 2 பாண்டு இருக்குது. அப்போது மீதி வந்து 2 தான் போடணும். இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்டு வரணும், இங்கே ஒரு பாண்டு வரணும், இங்கே ஒரு பாண்டு. பேலன்ஸ் அடிச்சா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நம்ம. கார்பனை சுற்றி எப்போவுமே 4 பாண்ட் இருக்கணும். ஸோ இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்குது, இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்குது, இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்குது, இவனுக்கு வந்து ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்குது. இப்போ இப்போ எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? முதல் ரூட் வேர்டு என்ன வரும் இதுக்கு? Butte, ma'am. வெரி குட் பியூட்டு. அடுத்தது என்ன பார்க்கணும்?
ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ட்ரிபிள் பாண்ட் தான் மெயினாக இருக்குது. அப்போது என்ன பண்ண, ட்ரிபிள் பாண்டுக்கு என்ன கொடுக்க சொல்லியிருக்கான்? YNP ஐன் பியூட்டைன். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா இது? எஸ் ஸோ மேம். இவ்வளோதான், மூணே மூணு தான். ஸோ என்ன பண்ணணும், நம்ம பாண்டை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கார்பன் அட்டம் கவுண்ட் பண்ணணும், அடுத்து பாண்டை பார்க்கணும். அங்கே வந்து சிங்கிள் பாண்டும் இருக்குது, டபுள் பாண்டும் இருக்குன்னா டபுள் பாண்டை தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி டபுள் பாண்டும் சரி சிங்கிள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருக்குன்னா ட்ரிபிள் பாண்ட் தான் கொடுக்கணும். ஸோ அது பார்த்துக்கணும். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் மொத்தமாக சேர்ந்தெல்லாம் வராது. உங்களுக்கு வந்து இது மாதிரி இது ரெண்டுத்துல இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வந்து திஸ் இஸ் தி பியூட்டைன். இப்போ இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருந்தால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதோடைய பேலன்ஸ் நீங்களே தான் சொல்லணும். சொல்லுங்க, பேலன்ஸ் எப்படி போடுவீங்க? இங்கேருந்து நான் வரேன், ரைட்லேருந்து வரேன் பாருங்க. இந்த கார்பனுக்கு வந்து ஒரு பாண்ட் இருக்குது, எத்தனை இன்னும் மீதி எத்தனை போடணும்? 3 பாண்ட். 3 பாண்ட். அதுக்காக நம்ம வந்து ஹைட்ரஜனால அந்த பாண்டோட நிரப்புறோம். இப்போ இந்த பக்கம் வாங்க, செகண்ட் கார்பனுக்கு எத்தனை இருக்குது பாண்டு? மேம் 3 பாண்ட் இருக்கு, ஒரு பாண்ட் போடணும். ஒரு பாண்ட் தான் போடணும். அடுத்து இந்த கார்பனுக்கு வாங்க. 3 பாண்ட் இருக்கு மேம், 1 மட்டும் போட்டா போதும். அடுத்து இந்த கார்பனுக்கு வாங்க. 2 இருக்கு, 2 போடணும். அடுத்தது இந்த கார்பனுக்கு 3 பாண்ட் போடணும். வெரி குட். இப்போ நேம் கொடுங்க. ஸோ இது மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ நேம் கொடுங்க. எப்படி நேம் நேம் கொடுப்பீங்க? மேம் 5 கார்பன் பென்ட். வெரி குட், பென்ட்டு. அடுத்தது டபுள் பாண்ட் ஈன். வெரி குட், பென்டீன். அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு பேர் எழுத சொன்னாங்க. இப்போ பேரை கொடுத்துட்டு ரிவர்ஸில் சொல்லுங்க. இப்போ ரிவர்ஸில் எப்படி எழுதிங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ரிவர்ஸ் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஈத்தேன் பேர் கொடுத்துட்டேன் நான். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் எழுதணும். எப்படி எழுதிங்க? ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதிங்க? மேம் 2 கார்பன் 2 கார்பன் போட்டு சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்போ மீதி பேலன்ஸ் எப்படி பண்ணுவீங்க? 3 இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இதுக்கு, இந்த பக்கம். அப்புறம் அதுக்கு 3 ஹைட்ரஜன். வெரி குட், அவ்வளோதான். வெரி குட்மா, அவ்வளோதாம்மா. மெயின் இப்படி தான் நேமை கொடுத்து ஸ்ட்ரக்சர் எழுதும், ஸ்ட்ரக்சர் கொடுத்து நேம் எழுதும். இப்போ சொல்லுங்க பாப்போம், ஒன்று சொல்லலாம் பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். மேம் 3 கார்பன் அட்டம், 3 அதுல கார்பன். ஒன்னு டபுள் பாண்ட். இப்போ வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு பாண்ட், டபுள் பாண்ட் எங்க போடணும் அப்படின்ட்டு கூட அந்த இது இதுலேயே கொடுத்துடுவாங்க. இது இப்படி கொடு, இது கொடுக்க, இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்ட்டு பொசிஷன் கொடுக்குறாங்க. அப்போ நான் வந்து டபுள் பாண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் கார்பன்ல போட்டுக்கோ. அடுத்தது இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? அப்போ அந்த ஈன் வந்து நம்மளுக்கு காமிச்சது டபுள் பாண்ட் இருக்கு அந்த காம்பவுண்டில். எந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்ட் போடணும் அப்படின்ட்டு அந்த நம்பர் கூட வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணிடலாம். அப்போது எப்போவுமே பாருங்கள், நடுவில் வந்து ஒரு ஹைஃபன் போடணும். எப்போ வேர்டுக்கும் நம்பருக்கும் நடுவில் வந்து ஹைஃபன் போடணும். அது இதில் வந்து ரூல் அது ஒன்று. என்ன பண்ண, இப்போ நம்ம இப்படி எழுதக்கூடாது. ப்ரோப்பு 1 ஈன் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ நடுவில் வந்து என்ன பண்ணணும்னா இது மாதிரி வந்து ஹைஃபன் போட்டு எழுதணும். இப்போ இதுக்கு பேலன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். லாஸ்ட் கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு H 2 பாண்ட் மேம். அடுத்தது செகண்டுக்கு 2 1 தான் மேம். அடுத்தது இதுக்கு லாஸ்ட்டுக்கு 3. அவ்வளோதான். புரிஞ்சிச்சு அது? வெறும் சிம்பிள் இதுதான். ஸோ பேரை கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அடுத்தது இது சொல்லுங்க பார்ப்போம். பென்டைன். மேம் 6 கார்பன், 5 கார்பன் மேம். நான் பொசிஷன் போட்டுருந்தேன் பென்டைனுக்கு. இங்கே வந்து 2 5 போட்டேன். இப்போ வந்து நம்ம இப்படி எப்படி வேணால் நம்பரிங் பண்ணலாம். கார்பன் இந்த செகண்ட் பொசிஷனில் சொல்லியிருக்காங்க. இது இப்போ இந்த இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது இந்த கார்பன் வருது. இங்கே இப்படி பார்க்கணும், 1 2 3 4 5 இப்படி வருது. அப்புறம் வந்து நம்பரிங் வந்து எப்படியும் பண்ணலாம். ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு. இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது 1 2 3 4 5. அப்போது நம்ம வந்து அந்த நம்பரிங் வந்து உங்களுக்கு லோயஸ்ட் நம்பராக இருக்கணும். இப்போ நான் இந்த இங்கே இங்கே போடும்போது 2வது கார்பனு டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் 3 பாண்டு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வந்து 2வது கார்பனில் இப்படி போடணும். நான் இப்படி கொண்டு வரும்போது இப்படி வரும்போது உங்களுக்கு வந்து
சரி அது வேண்டாம், கன்ஃபியூஷன் ஆகிடும் நீங்கள். ஸோ நம்பரிங் நீங்கள் எப்பயும் பண்ணலாம், இந்த பக்கமும் பண்ணலாம் அந்த பக்கம். இப்போ இந்த மாதிரி முதல்ல ஸ்ட்ரக்சருக்கு வந்து அது அப்புறமா நம்ம பண்ணலாம், அந்த ரூல் அப்புறமா பார்க்கலாம். இப்போ பென்டைன் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பேலன்ஸ் பண்ணும். இப்போ இந்த கார்பனுக்கு என்ன பேலன்ஸ் பண்ணுவீங்க? லெஃப்ட்டுக்கு 2, வாங்க. லெஃப்ட் எத்தனை பண்ணோம்? ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, 3, இன்னும் வந்து 3 பாண்ட் போடணும். இந்த கார்பனுக்கு ஆல்ரெடி 2 பாண்ட் இருக்குது, 2. இங்கே வருவோம். இந்த கார்பனுக்கு பாண்ட் போடணுமா? போட வேணாம். வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி ஃபோர் பேலன்ஸ் ஆச்சு. இந்த கார்பனுக்கு நோ மேம். பேலன்ஸ் ஆச்சு. இந்த கார்பனுக்கு 2 மேம். 2ஆ? 3. 3 அவ்வளோதான். 3 மேம். இதான் வந்து பென்டைன் 2. புரிஞ்சது இது இருக்கும். ஸோ வந்து நம்ம ஏன் வந்து கார்பனுக்கு இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு இந்த கொஞ்சம் கிளாஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வாங்க, புரியுதுங்களா? அப்போ தான் வந்து அது கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது பெரிய சாப்டர் இது. நமக்கு பிட் பிட்டாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து புரியும். முதல்ல ஹைட்ரோ கார்பன்ஸ், அப்புறமா ஃபங்க்ஷனல் குரூப்பு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் கண்டினியூஸாக கிளாஸ்க்கு வந்துடுங்க தயவுசெய்து. ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்பனுடைய என்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு, ஏன் வந்து நம்ம கார்பன் ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி ரீகால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வந்து நம்ம ஆர்கானிக் அதாவது நாமன் கிளேச்சரை நேமிங் பண்ணுறது ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் படிக்கும். ஏன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இது என்டையர்லி நியூ உங்களுக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஏன்னா இதில் வந்து இது இது வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். படிக்கிறதும் ஈஸி, எழுதுறதும் ஈஸி. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து முடியாத ஸ்ட்ரக்சர் வேலை. ஸோ அவங்க இது மாதிரி வந்து நேமிங்லேருந்து எப்படி ஸ்ட்ரக்சர் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் எழுத வந்துருச்சு இல்லையா அவங்களுக்கு. அதான் அந்த பேசிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஏன் நான் வந்து கார்பன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த காம்பவுண்டில் மெயினான ஹீரோ இது கார்பன் தான். ஸோ அதோடைய மெயின் கார்பன் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 2,4 இதனால் வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. C4+ பண்ண முடியாது, சி வந்து 4- ஆக முடியாது. ஸோ ஏன்னா அது வந்து கெயின் பண்ண முடியாது, லாஸ் பண்ண முடியாது. அதனால வந்து இதில் வந்து ஒன்லி ஃபார்ம் தி கோவலன்ட் பாண்டு பை வந்து ஷேரிங் பண்ணி தன்னுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து ஆக்டேட்டாக மாற்றிக்குது. அதனால தான் அது கார்பனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், டெட்ரா வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கேட்டினேஷன்னா, இது ஸ்பெஷல் கேரக்டர். எந்த எலிமெண்ட்க்கு இல்லாத ஸ்பெஷல் கேரக்டர்னா கேட்டினேஷன், செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டி. தன்னுடைய நிறைய கார்பன் ஆட்டமோட வந்து சேர்ற கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அலோட்ராப்பின்னா என்னென்னா சேம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது அலோட்ராப்பி. ஐசோமரிசம்னா சேம் ஃபார்முலா இருக்கும், மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐசோமரிசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இப்போ நிறைய ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், முதல்ல வந்து இவ்வளோ நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. முதல்ல வந்து ஒரு குரூப் மட்டும் வந்து பிரிச்சுட்டாங்க, என்னன்னா ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன் என்ன, ஹைட்ரஜனோ கார்பன் இருக்க காம்பவுண்ட் தான் வந்து ஹைட்ரோ கார்பன். அது ஹைட்ரோ கார்பன்ஸ்லேயே வந்து பாண்டை வச்சு மூணாக பிரிச்சாங்க. சிங்கிள் பாண்டாக இருந்த ஆல்கேனு, டபுள் பாண்டாக இருந்த ஆல்கீனு, ட்ரிபிள் பாண்டா ஆல்கைன் அப்படின்ட்டு. அந்த ஆல்கைன் வந்து ஒரு ஹோமோலாகஸ் சீரிஸ். ஏன்னா ஒரு நிறைய வந்து சீரிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸாக போகுது அது. ஸோ அது வந்து ஒரு சீரிஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்கைன் சீரிஸ், ஆல்கின் சீரிஸ், ஆல்கைன் சீரிஸ் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீரிஸ் கொடுத்தேன். இவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், CH2 தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது வந்து நேமிங் பண்ணுற நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கனால நம்ம ஸ்டார்டிங்லாம் உங்களுக்கு வந்து எதில் சொன்னாங்கன்னா இயற்கை அதோடைய சோர்ஸை வச்சு பேர் வச்சாங்க. இப்போ ஃபார்மிக் ஆசிட் வந்து ஆண்ட்லேருந்து வந்ததுனால இது வந்து ஃபார்மிக் ஆசிடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மீத்தேனுக்கு வந்து மார்ஷி கேஸ் சொன்னாங்க. ஏன்னா அதோடைய சோர்ஸ் வந்து மார்ஷி பிளேஸ்லேருந்து இந்த கேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால மார்ஷி கேஸ் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அந்த சோர்ஸை வச்சு பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் போக போக பார்த்தோன்னா வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் வரும்போது அதோடைய சோர்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண, ஏன்னா லேப்லலாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு IUPACக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அவங்க தான் வந்து நேமிங் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து நேமிங் பண்ணாங்க. நேமிங் எப்படி முதல்ல வந்து ஹைட்ரோ கார்பன் எடுத்துட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் வந்து எடுத்துட்டு அதில் வந்து ஸோ ஒரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூட் வேர்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பேஸ் பண்ணி ரூட் வேர்டு கொடுத்தாங்க. மீ ஈத் ப்ரோ பியூட் அப்படின்ட்டு ரூட் வேர்டை வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் இருக்க பாண்டை வச்சு ஆனு, ANE, ENE, YNE அப்படின்ட்டு பாண்டை பேஸ் பண்ணி அது வர மூணாக பிரித்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் காம்பினேஷன் வச்சு பேரை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், மெத்தீன் அப்படின்ட்டு. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ்மா. Thank you, ma'am. ஓகேம்மா, டுமாரோ டெஃபினெட்லி வெல்கம். ஓகே, Yes, ma'am. Thank தேங்க்யூ. you.
Totally.